அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. இன்னைக்கு நான் வந்து முக்கியமான ஒரு நோயை குணப்படுத்த முடியாமல் தவிக்கும் அனைவருக்கும் ஒரு சொல்யூஷன் குடுக்குறதுக்காக, இன்னைக்கு அக்குபஞ்சர் புள்ளிகள், சில முத்திரைகள், அது ரிலேட்டிவான ஒரு ஹோம் ரெமெடி இதையெல்லாம் சேர்த்து நான் குடுக்க வந்திருக்கேன். இன்னைக்கு உலகையே உலுக்கிக் கொண்டிருக்கும் சர்க்கரை வியாதி. சர்க்கரை வியாதி வந்துட்டாலே, அடுத்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகுறது என்னன்னு கேட்டீங்கன்னா, சிறுநீரகம். சிறுநீரகத்தை பத்தி தான் இப்ப நான் இந்த வீடியோல சிறுநீரகத்தை பத்தி தான் பேச வந்திருக்கேன். சிறுநீரகம் அப்படி என்ன சார் பணி செய்து? உணவில் இருக்கும் நஞ்சுகளை கல்லீரல் பிரிக்கிறது. ரத்தமாகும் பொழுது ரத்தத்தில் இருக்கும் நஞ்சுகளை பிரித்து சுத்த ரத்தமாக மாற்றும் ஒரு அற்புதமான பணியை நம்மளது சிறுநீரகம் செய்கிறது. இந்த சிறுநீரகத்தை நம் பாதுகாப்பாக வச்சிருக்க நம்ம என்னென்ன பண்ணணும்? முதல்ல தண்ணி ஒழுங்கா குடிக்கணும். ஒண்ணு, தண்ணிய நல்லா கொப்பளிச்சு தாகம் எடுக்கும் போது தண்ணி நல்லா குடிக்கணும். இன்னொன்னு, நம்ம நாக்குக்கு எவ்வளவு சுவை தேவையோ அந்த உப்பை கரெக்டா எடுத்துக்கணும். இது ரெண்டும் தான் நீங்க பண்ண வேண்டியது. சார் நான் எல்லாம் பண்ணேன் சார், கரெக்டா இருந்தேன் சார், ஆனா எனக்கு யூரியா அதிகமாயிடுச்சு, உப்பு அதிகமாயிடுச்சு, கிட்னில செயல்திறன் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க, கிரியாட்டினின் கூட ஆயிடுச்சு, காலுக்கு எல்லாம் நல்லா வீங்கி போச்சு, எனக்கு காலு கையெல்லாம் வீங்கிருக்கு சார், மூஞ்சிலாம் வீங்கி இருக்கு சார், எனக்கு வந்து காலை அமுக்கணும்னா அப்படியே உள்ள அப்படியே பள்ளம் விழுகுது சார், இந்த மாதிரி அளவு வந்துருச்சு சார். சரி, இதை நான் எப்படி சார் குணப்படுத்திக்கிறது அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. இதுக்கு நான் வந்து சில அக்குப்ரெஷர் புள்ளிகள் அனுபவத்துல என்னோட கிளினிக்கல்ல நான் கொடுத்து வெற்றி கண்ட ஒரு அற்புதமான அதிசயம் நிகழ்த்திய சில அக்குப்ரெஷர் புள்ளிகளை நான் இதோட தரேன். இது சில முத்திரைகள், ஹோம் ரெமெடி எல்லாமே இந்த வீடியோல உங்களுக்கு தரலான்னு இருக்கேன். இந்த வீடியோ முதல்ல ஸ்கிப் பண்ணாம நீங்க பாத்தீங்கன்னா மட்டும்தான் இதோட பலன் முழுவதும் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ கிட்னியை சரி பண்றதுக்கு நம்ம உணவு முறைகள் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க உணவுல வந்து நிறைய நார் சத்துள்ள உணவுகளை கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். புரதம் சத்துள்ளதை கொஞ்சம் கம்மி பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து உங்க டயட்ல வந்து சில விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் மாடுலேஷன்ல சில பாரம்பரிய அரிசி வகைகள் கூட உங்களுக்கு இதுக்கு உதவுது. இந்த அரிசியை நீங்க வாங்கி சாப்பிடும்போது நல்ல உங்களுக்கு பலன் கிடைக்கும். சிறுநீரகத்தையே வலு செய்யக்கூடிய ஒரு தன்வலு புள்ளிகளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அந்த அக்குப்ரெஷர் புள்ளி அப்படின்னு கேட்டா K3. நான் உங்களுக்கு இமேஜ் கொடுக்குறேன். அந்த இமேஜ்ல வந்து சில பாயிண்ட்ஸோட லொகேஷன் மட்டும் நான் ஷேர் பண்றேன். நீங்க அதோட அமைவிடம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க கூகுள்ல நீங்க சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பா இது நேரம் எனக்கு பத்தல, அதை பத்தி விளக்கி சொல்ல முடியாது. நான் உங்களுக்கு இமேஜ் தரேன், அதை நீங்க வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி பாயிண்ட் மட்டும் நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அந்த அக்குப்ரெஷர் புள்ளிகளை நான் உங்களுக்கு தரேன். இது ஒரு அற்புதமா இருக்கும். இந்த புள்ளிகளை நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களோட கிட்னியை புதுசாக மாறுவதை நீங்க கண் கூட பார்க்கலாம். கண்டிப்பா இறைவனோட அருளால உங்களுக்கு அது நடக்கும். சரிங்களா? அது என்ன பயன்னு தெரிஞ்சுக்கலாமா? UB40 யூரினரி பிளாடர் 40வது புள்ளி. ஓகேங்களா? எல்லாத்துக்கும் இமேஜ் தரேன். அதை கண்டிப்பா நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி நீங்க பாயிண்ட்ஸை லொகேஷனை பார்த்துக்கோங்க. சரிங்களா? K3 கிட்னியோடு 3வது புள்ளி. K10 கிட்னியோடு 10வது புள்ளி. K7 கிட்னியோடு 7வது புள்ளி. UB66 இது யூரினரி பிளாடரோட தன்வழு புள்ளி. LU5 லங்ஸ்ல இருக்கிற சிறுநீரகத்திற்கு சக்தி கொடுக்கக்கூடிய தாய் தன் மகனுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கிய புள்ளி LU5 ஆகிய இந்த 6 புள்ளிகளை நீங்கள் இயக்கி, ஓகே, 6 புள்ளிகளை காலை மாலை 21 முறை அழுத்தம் கொடுப்பதன் மூலம் அல்லது ஸ்ட்ராங்கா ஸ்டிமுலேட் நல்லா வச்சு அழுத்தி ஸ்ட்ராங்கா ஸ்டிமுலேட் அந்த புள்ளியில நல்லா கையை வச்சு அழுத்தி 21 முறை நல்லா கொடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு புள்ளிக்கு 1 நிமிஷம் ஆகும். அப்படி கணக்கு பண்ணீங்க. அப்ப 6 புள்ளிக்கு 6 நிமிஷம் முடிஞ்சு. அதாவது காலையில ஒரு 6 நிமிஷம், ஈவினிங் ஒரு 6 நிமிஷம். உங்களோட கிட்னி சம்பந்தமான அனைத்து தொந்தரவுகளையும் இந்த புள்ளி 21 நாட்களில் குறைக்கிற அந்த நோயோட தீவிரத்தை குறைக்கிறத, அந்த காலில் இனிமா இருக்கு, எனக்கு காலில் எரிச்சலா இருக்கு, கால் எலும்பெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு வந்து முகம் கை கால்லாம் வீங்கிருச்சு சார், யூரின் ஒழுங்கா போக மாட்டேங்குது சார்,
எனக்கு வந்து அதாவது ஒண்ணுக்கு இருந்தாலே சொட்டு சொட்டா போகுது சார். இவ்வளவு கம்ப்ளைண்ட்டையும் நான் சொன்ன இந்த 6 புள்ளிகளின் அட்டகாச செயலால் உங்களுக்கு இது சரி பண்ணும். ஏன்னா நீங்க ஒரு முக்கியமான அக்குபஞ்சர் வரலாற்றில் ஒரு சூட்சமமான இந்த 6 புள்ளிகளை பயன்படுத்தி எவ்வளவோ பேஷண்ட்டுகளை குணப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த 6 புள்ளிகளை நீங்க கண்டிப்பா கூகுள்ல ஒரு இமேஜ்ல கண்டிப்பா நீங்க பாருங்க. பார்த்து என்ன இதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் வேலை நீங்க பார்த்து அந்த இமேஜ் நான் கொடுத்த இமேஜை நீங்க சர்ச் பண்ணாலே கிடைச்சிரும். அந்த லொகேஷனோட கரெக்டா அது எங்க இருக்குங்கிற அமைவிடம் எல்லாம் தெரிஞ்சிடும். அத கண்டிப்பா நீங்க 21 முறை 21 நாள் நீங்கள் இயக்கும்போது முழு பலனையும் கிட்னி வந்து முழு சக்தி உடையதாக மாறும். இதில் எந்த விதமான ஐயப்பாடும் வேண்டாம். அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்போ அதோட சேர்த்து ஒரு முத்திரை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த முத்திரை வந்து அதாவது உடம்புல நீர் அதிகமா இருக்கு, உடம்புல நீர் வாட்டர் பாசேஜ் ஒழுங்கா இல்ல, அதாவது அதிகமாயிருச்சு, எக்ஸஸா இருக்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? அதிகமா இருக்கு, ரன்னிங் நோஸா இருக்கு, எனக்கு தலை பாரமா இருக்கு, கை கால்கள்ல நீர் கோத்திருக்கு, மூட்டுகள்ல பாத்தீங்கன்னா சில பேர்லாம் வலி இருக்குது, அப்படியே ஸ்வெல்லிங் ஆயிடும். வீங்கி வீங்கி அப்படியே ஒரு மாதிரி எல்லா பக்கமும் வீங்கிடும். அந்த மாதிரி இருக்கு. கை கால்கள் மடக்கி நீட்ட முடியல, எந்த பக்கம் பார்த்தாலும் இடிமாவா இருக்கு, நல்லா வீங்கிருது. இந்த பின்னாடி கையெல்லாம் பாத்தீங்கன்னா சில பேர் நல்லா வீங்கிடும். அந்த மாதிரி பிரச்சனையா இருக்கு சார். மூஞ்சிலாம் பாத்தீங்கன்னா சில பேருக்குலாம் மகோதரம்னு சொல்லுவாங்க. உடம்பு பூரா அந்த நீர் கோத்து வீங்கிடுச்சு சார். அந்த மாதிரி பிரச்சனையா இருக்கு. இவங்க எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான சித்தர்கள் சித்தர்கள் நமக்காக கொடுத்து கொண்டு போன சில முத்திரைகள் வந்து எஃபெக்டிவா வேலை செய்யும். நான் இந்த அக்குப்ரெஷர் புள்ளிகளை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு அதோட சேர்த்து இந்த முத்திரையை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அந்த முத்திரை வந்து ஜல் சாமக் முத்திரை. ஜல் சாமக் முத்திரை எப்படி செய்யறதுன்னு பாத்தீங்கன்னா இப்படிதான் பாருங்க. நமது மோதிர விரலும் சுண்டு விரலையும் மடக்கி கட்டை விரலை அதன் மேல் வைத்து அழுத்த வேண்டும். நல்லா புரிஞ்சுங்க. 2 கையிலையும் வைக்கணும். இதை வந்து ஆகாயத்தை பார்த்த மாதிரி வச்சுக்கலாம். இது எத்தனை நிமிஷம் சார் வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 20 நிமிடம் செய்யலாம். காலை 20 நிமிடம், மாலை 20 நிமிடம். கண்டிப்பாக கிட்னி நோயாளியா இருந்தாங்கன்னா, யூரியா இருக்கு, கிரியாட்டின் இருக்கு, உடம்பு ஃபுல்லா வீக்கமா இருக்கு, கால்லாம் பெருசு பெருசா வீங்குது அப்படின்னா கண்டிப்பாக அவர்களை காலை 20 நிமிடம், மாலை 20 நிமிடம் கண்டிப்பா நீங்க வைக்க சொல்லணும். அதோட சேர்த்து அந்த அக்குப்ரெஷர் புள்ளிகளையும் நான் சொல்லியிருக்கேன். அதையும் நீங்க இயக்கணும். இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நீங்க வந்து போயிட்டு நீங்க வந்து மாத்திரை மருந்து அப்படின்னு போயிட்டு கடைசியா போய் டயாலிசிஸ் பண்ணி உங்க கிட்னியை டிரான்ஸ்பிளான்ட் பண்ற அளவுக்கு கொண்டு போற பிரச்சனைய நான் சொல்ற இந்த ஒரு 10 நிமிஷம் வீடியோல சொல்ற இதை வந்து செஞ்சா என்ன, அதை சொல்லுங்க நீங்க முதல்ல. நான் சொல்றேன் ஒரு 10 நிமிஷத்துல இதெல்லாம் எப்படி நடக்கும், இது நீங்க கேட்கலாம். இது சொல்றாரு இது என்ன நமக்குன்னா எப்படி நடக்கும் அப்படிங்கிறது முதல்ல நீங்க செஞ்சு பாருங்க. சரியா? 21 நாள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு சொல்லுங்க. சார் இதை 21 நாள் நீங்க சொன்ன மாதிரி செஞ்சேன், எனக்கு கொஞ்சம் கூட கேட்கல, ஒண்ணுமே சரியாகல. உங்களுக்கு சேவை செய்யணும், உங்களுக்கு உடலை சரி பண்ணணும், இயற்கை முறையில அதுவும் சரி பண்ணணும். இறைவனும் இயற்கையும் ஒன்று, நல்லா புரிஞ்சுங்க. என் மூலமாக பிரபஞ்ச சக்தி உங்கள் கர்மாவை தீர்க்க போகுது. அதனாலதான் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. முதல்ல அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கீங்க. சரிங்களா? நான் சொல்வது போல நீங்கள் அந்த அக்குப்ரெஷர் புள்ளிகளை உபயோகம் செய்து இந்த முத்திரையை காலை மாலை இயக்கி நீங்கள் செய்து கொண்டு வாருங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான சில ஹோம் ரெமடி. இது அற்புதமா வேலை செய்யும். இது இந்த முத்திரைகள், அக்குப்ரெஷர் புள்ளிகள் இதோட சேர்த்து செய்யும் போது நீங்க யூரியா கிரியாட்டினின் நீங்க இந்த மாசம் எடுத்துக்குங்க. இதை நீங்க தொடர்ந்து ஒரு 2 மாசம் செஞ்சுட்டு உங்க யூரியா கிரியாட்டின் எடுத்து பாருங்க. ஒரு அற்புதமான ஒரு ரிசல்ட்டை இதுவரையும் எந்த ஒரு மருந்துலையும் நீங்க கண்கூடா நீங்க பார்க்காத ஒரு ரிசல்ட்டை வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா அற்புதமான ஹோம் ரெமடி. இது நம்ம வீட்டுக்கு பக்கத்துல எல்லா இடத்துலயும் கிடைக்கும். மூக்கிரட்டை கீரை. சார் மூக்கிரட்டை கீரை, இப்போ மூக்கிரட்டைனால என்னன்னு தெரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அப்பெல்லாம் பழக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல எங்க பாட்டிலாம் கூட கொடுத்துருக்காங்க சில கீரைலாம். அந்த குப்பைமணி கீரை, குப்பை முட்டலங்கள்லாம் இந்த கீரைலாம் இருக்கும். இந்த மூக்கிரட்டை கீரை, குப்பைமணி கீரை, மணத்தக்காளி கீரை, இந்த கீரைலாம் குப்பை கீரைலாம் சொல்லுவாங்க. இது பேர் குப்பை கீரைன்னு பேரு. இந்த கீரையெல்லாம் எடுத்துட்டு வந்து சும்மா தண்ணி சாறுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வச்சு சூப்னு சொல்றீங்களா, அந்த மாதிரி வச்சு நாங்க சாப்பாட்டுல ஊத்தி நான் சின்ன பிள்ளை சாப்பிட்டுருக்கேன். அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. எங்க பாட்டி இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப மூக்கிரட்டை கீரைன்னு சொன்னாலே மூக்கிரட்டைன்னா என்னன்னே தெரியல. ஏதோ ஒரு கீரை சொல்ற மருத்துவ கீரை, மருத்துவ கீரை தான். ஆனா அது அந்த காலத்துல
ரெகுலராகவே பயன்படுத்திக்கிட்டு இருந்த கீரை அதெல்லாம் இப்ப கிடைக்கல. சரிங்களா? மூக்கரட்டை கீரை உங்க வீட்டுக்கு யாருக்கு பக்கத்துல இருக்கு அவங்களாம் கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. எங்க வீட்டுல மூக்கரட்டை இருக்கு சார், நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வருவாங்கன்னு சொல்லுங்க. சரியா? இந்த மூக்கரட்டை கீரை இருக்கு இல்லையா? மூக்கரட்டை கீரை ஒரு கைப்பிடி அளவு. ஓகே, மூக்கரட்டை கீரை ஒரு கைப்பிடி அளவு, மணத்தக்காளி கீரை ஒரு கைப்பிடி அளவு. நல்லா கேட்டுங்க. மூக்கரட்டை கீரை வந்து சூடு, மணத்தக்காளி கீரை அதை வந்து நார்மலைஸ் பண்ணும். ஓகேங்களா? இது ரெண்டையும் ஒவ்வொரு கைப்பிடி எடுத்து நீங்க சூப் எப்படி செய்வீங்களோ, சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா சேர்க்கக்கூடாது. நல்லா கேட்டுங்க. மிளகு லைட்டா போட்டுக்கலாம், சீரகம் போட்டுக்கலாம். நீங்க சூப்பு என்ன ஸ்டைல்ல வைப்பீங்களோ அதை வச்சு, அந்த கீரைலாம் நமக்கு தேவையில்ல, நீங்க வடிகட்டி சாப்பிடலாம். ஏன்னா கிட்னி பேஷண்ட் இந்த கீரையெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்க கூடாதுன்னு சில ரெஜெக்ஷன் சொல்லுவாங்க. நீங்க கீரை வேணா அந்த சூப்பை மட்டும் இருத்து அதை நீங்க குடிங்க. எத்தனை நாளைக்கு? வித்தின் 48 days. ஓகேயா? வாரத்துல 3 நாள் குடிச்சா போதும். நீங்க இல்ல ரெகுலரா குடிக்கிறா இருந்தா ஒரு 21 நாள் குடிங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரிசல்ட்டை பார்த்து நீங்க குடிச்சுக்கலாம். விட்டு விட்டு குடிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா 48 நாள் குடிக்கணும். 48 நாள் குடிச்சு பாருங்க. 48 நாள் குடிச்சீங்கன்னா உங்க கிட்னி சிறு வயதில் இருந்தது போல் மாறிவிடும். இது 100% உண்மை. ஓகேங்களா? இதோடு சேர்த்த இந்த அக்குப்ரெஷர் புள்ளி, அந்த சித்த முத்திரைகள் பிளஸ் இந்த ஹோம் ரெமடியான மூக்கிரட்டை சூப், இத கரெக்டா நான் சொன்ன மாதிரி காலை மாலை அந்த புள்ளிகளையும் அந்த முதிரைகளையும் இயக்கி கொண்டு இந்த சூப்பை ஈவினிங் டயத்துல ஒருவேளை குடிச்சா போதும். ஒரு 50ல இருந்து ஒரு 100 கிராம் அளவும் குடிக்கலாம் சூப்பு. நீங்கள் குடிக்கும் பொழுது உங்களின் கிரியாட்டினின், யூரியா அளவு கட்டுக்குள் வரும். உங்க உடம்புல நீர் தேக்கங்கள், கை கால் மூட்டுகளில் வலி, பெரிய பெருசா வீங்கி இருக்கு, இடிமாவாயிடுது இல்ல, அந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வித்தின் ஒரு 48 daysல உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிறத நீங்க கண் கூட பார்க்கலாம். உங்களின் ரத்தம் மிகவும் சுத்தமாக மாறுவதை நீங்களே உங்களோட தோலை பார்க்கும் போதே நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான இறைவன் கொடுத்த இந்த இயற்கை சிகிச்சையின் பலனை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்திருக்கிறேன். நீங்கள் அனைவரும் இந்த வீடியோவை ஷேர் செஞ்சு, எங்க பார்த்தாலும் கிட்னி நோயால ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க அவங்களுக்கு இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும், இது எப்படி செய்யறது, இதெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வீடியோ பார்க்கணும்னா நீங்க போயிடுங்க. எனக்கு தேவையில்ல. ஏன்னா ஒரு நோயை குணப்படுத்த முடியும்னு சொல்லி உட்காந்து பேசுறேன். அதை எப்படி என்னால செய்ய முடியும்னு கேட்கறவங்க யாரும் இந்த வீடியோ பார்க்க தேவையில்ல. நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. புரியுதா? சில பேர் வந்து காப்பாற்ற முடியலையே, இந்த மருத்துவம் காப்பாற்ற முடியலையே. அப்ப காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற நோயை குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நான் சில விஷயங்களை சொல்றேன். அதை நீங்க வந்து காது கொடுத்து கேட்டுக்குங்க. குணப்படுத்த முடியும் அப்படின்னு நான் சொல்றேன். இதை வந்து நீங்க இந்த வாய்ப்பை கண்டிப்பா நீங்க பயன்படுத்தி உங்க வீட்டுல இருக்கிறவங்க, உங்க வீட்டுல இருக்க பெரியவங்களா இருக்கட்டும், உங்களுக்கு நண்பர்களா இருக்கட்டும், யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க செய்யும் ஒவ்வொரு ஷேர் பண்ணி அவங்களுக்கு சொல்லக்குள்ள அவங்க ஷேர் செஞ்சு அவங்க குணமானாங்கன்னா அவங்களோட புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா? மருத்துவர்களுக்கு மட்டும் வர்ற புண்ணியம் கிடையாது. மருத்துவத்தை வந்து தெரியாதவர்களுக்கு சொல்லி கொடுத்து அதன் மூலம் வந்து கர்மாவை கழிச்சாலும் உங்களுக்கு புண்ணியம் தான். சரிங்களா? அனைவரும் இந்த புள்ளிகள் மற்றும் முத்திரைகள், ஹோம் ரெமடி, சிறுநீரகத்தை சக்தி உள்ளதாக மாற்றுவோம். நன்றி, வணக்கம்.